வழியாகிய நான் அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற நோக்கத்தில் வாழுகின்ற ஓர் ஆத்மாவாகிய உயிராகிய நான் ஒன்று ஒத்தி போடுவதை ஒழிப்பேன். உடனுக்குடன் செய்து முடிக்க பழகுவேன். சோம்பல் ஒழிப்பேன். சாக்கு போக்குக்குள் ஒழுந்து கொள்ள மாட்டேன். என்னை நானே சுய விசாரணை ஆத்ம விசாரம் தினமும் இரவு செய்து கொள்வேன். எனது குறைகளை தினம் தினம் மனதால் குளித்து நேர்மையாக கழுகுவேன். என் முழு தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீ மகாசக்தியே சரணம். என் முழு குரு சக்தியை சரணம் என்று அகமும் புறமும் சரணாகதி அடைந்து மகாசக்தி குரு சக்திக்கு மட்டுமே உண்மையாக இருப்பேன். என் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து வருவேன். மிகவும் சிறிய எனது இந்த வாழ்வில் நான் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்ற மகாசக்தி குருசக்தி சேவையில் ஈடுபட்டு என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். மிகவும் சின்ன இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக குருசக்தி துணையுடன் மாற்றிக்கொள்வேன். சிக்கலானவர்களிடம் சகவாசம் வைத்துக் கொண்டு அவர்களிடம் சிக்கிக்கொள்ள மாட்டேன். சிக்கலான விஷயங்களில் ஈடுபட்டு என் வாழ்க்கையை சிக்கலாக்கிக் கொள்ள மாட்டேன். குரு வாக்கு மீற மாட்டேன். குரு வாக்குக்கு மறுவாக்கு மாற மாட்டேன். மனதார வாழ்த்துவேன். மனதார நன்றி சொல்வேன். மனதார மன்னிப்பு கேட்பேன். ஏனெனில் நான் மகாசக்தி பக்தன். நான் மகாசக்தி பக்தை. என்னை அவமானப்படுத்தியவர் அசிங்கப்படுத்தியவர் முன்பாக நான் மகாசக்தி குருசக்தி ஆசீர்வாதத்தால் வாழ்ந்து காட்டுவேன். வீழ்ந்து போக மாட்டேன். மகாசக்தி குருசக்தியை விட்டுக் கொடுக்க மாட்டேன். சர்வ மகாசக்தியின் திவ்ய மங்கள திருவடிகளுக்கு சரணம் சரணம் சரணம். இது எனது இந்த வருட உறுதிமொழி. இதை தினம் தினம் மனதில் கொள்ளுவேன். சனிக்கிழமை தோறும் படிப்பேன். மனதில் நிறுத்துவேன். பெருமை மிக்க 500 சத்தியவழி குடும்பங்களில் நானும் ஒரு குடும்பமாக அதில் ஒரு உறுப்பினராக இருப்பேன். அன்பு மகாசக்தி